வணக்கம். ஹாய் எவ்ரிவன். அப்படி தான் நான் ஆரம்பிப்பேன். இருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோங்களான வணக்கத்தில் ஆரம்பித்தேன். சரி, எனிவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா யூடியூப் சேனல் நான் எப்படி யூடியூபர் ஆனேன் அப்படிங்கிறது பேச போகிறோம். இதில் என்ன சார் எங்களுக்கு பிரயோஜனம்? சும்மா உங்களை பற்றி பேசுகிறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா என்னை பார்க்குறவங்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இதனால் எங்களுக்கு என்ன சார் யூஸ் இந்த வீடியோனால அப்படின்னா, கண்டிப்பாக யூஸ் இருக்கோ இல்லையா என்னன்னு தெரியாது. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்னை பற்றி எப்படி நான் யூடியூபர் ஆனேன், எவ்வளோ வருமானம் நான் இப்போ சம்பாதிக்கிறேன், ஃபஸ்ட்டு எவ்வளோ சம்பாரிச்சிருந்தேன், எவ்வளோ வருமானம் யூடியூப்பில் நான் எடுக்கிறேன், என் வருமானம் என்ன, என் லைஃபோட ட்ரூத் என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்க ஏன் நான் வந்து உங்களை க்யூரியாசிட்டி தூண்டி விட்றேன்னா, இந்த மாதிரி கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு. என்ன சார் நீங்கள் 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, இவ்வளோ சம்பாரிச்சனால தானே 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது, ஸோ அதில் எவ்வளோ இன்கம் வரும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. எவ்வளோ வந்துடும், எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நீங்களே ஒரு கால்குலேஷன் போடலாம். நான் அதெல்லாம் சொல்கிறேன், அது என்ன எப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன், என் ஜேர்னியை பற்றி சொல்கிறேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு உதாரணத்துக்காக தான் இது சொல்கிறேன். இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு, மோட்டிவேஷன்னா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம லெவல் வேறு, நம்மளுடைய வாழ்க்கை வேறு, நம்ம வாழ்க்கை வந்து வேறு லெவலில் வாழணும், நமக்கு காசோட அருமை என்னன்னு தெரியணும். அதாவது காசு தான் வாழ்க்கை கிடையாது, காசோட அருமை, அதாவது அந்த மணி சம்பாதிக்கும் போது நம்ம ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எப்படி மாறும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போது ஆரம்பிக்கலாம். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு 2008 வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காலேஜ்லேருந்தே சொல்கிறேன், என்னுடைய ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் 2008 +2 முடிக்கிறேன் நான். 2013 தான் இன்ஜினியரிங் வந்து பாஸ்ட் அவுட். இதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். 2013 தான் பாஸ்ட் அவுட்டுங்கிறப்போ 5 வருஷம் பிஇ படிச்சிங்களா சார்? கிடையவே கிடையாது, 4 வருஷம் தான். ஒரு வருஷம் 2009 ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிக்கிறேன். 2009 அந்த செகண்ட் செமஸ்டர் வந்து நான் சரியாக காலேஜ் போகிறதுனால அட்டரன்ஸ் லாக் ஆகிறேன். அட்டரன்ஸ் லாக் ஆகி டிபார் ஆகிறேன். அந்தளவுக்கு ஒழுங்கினமாக இருப்பேன். ஏன்னா எனக்கு காலேஜ் போக பிடிக்கலை, எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கலை, அதனால் வந்து பாதியோடு நிற்கிறேன், டிபார் ஆகிறேன். திரும்பவும் எங்கள் அம்மா வந்து படிக்க சொல்கிறாங்க, எங்கள் அக்கா படிக்க சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ இன்ஜினியர் ஆகணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் நீ படிக்க வேண்டாம், அது வேல்யூ கிடையாதுன்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாங்க. ட்ரிபிள் தான் படித்தேன். ஸோ படிக்க வைக்கிறேன், என்னென்னே தெரியாமல் போய் படித்தேன். ஓகேங்களா? திரும்பவும் ரீஎன்ட்ரி அதே காலேஜில், அதே ஃபஸ்ட் இயரில் திரும்பவும் ரீஎன்ட்ரி செகண்ட் செமஸ்டர், ஒரு வருஷம் கழிஞ்சு செகண்ட் செமஸ்டரில் வந்து ஜாயின் ஆகிறேன். ஒரு வருஷம் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. அதாவது ரொம்ப சும்மா இருந்தால் எவ்வளோ கேவலமான லைஃப் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ பாடம் கற்றுக் கொடுத்து. வரவும் போகிறவன்லாம் கேட்குறான், உன் பையன் சும்மா இருக்கிறான், நீ ஏன்ப்பா சும்மா இருக்கிற, என்ன பண்ணிகிட்ருக்க கேட்குறான். ஸோ இது வந்து எனக்கு ஒரு நெகட்டிவிட்டியாக கொடுத்துச்சு. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகணும் ஒரு வெறி தோண்டிச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் கற்றுக்கிட்டது ஃபுல்லாக மேக்ஸ் தான். மேக்ஸ் உட்காந்து 11th புக்லேருந்து 12th புக் வரைக்கும், காலேஜ் புக்லேருந்து ஃபஸ்ட்டு M1 M2 அப்படி எல்லாமே நான் போட்டு பார்க்குறேன். மேக்ஸோட ஆழத்தை நான் வந்து அந்த ஒரு வருஷம் வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2013 பாஸ் அவுட் ஆகி வரேன். வேலை கிடைக்கல. வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் எல்லா கம்பெனியும் சுற்றியாச்சு, வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் கழிஞ்சு, இது 2 வருஷம் வந்து என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, டியூஷன் சென்டர் வச்சுருந்தேன். அந்த டியூஷன் சென்டரில் வருமானம் வரும், ஒரு 10,000 to 15,000 வரும். ஒரு 15-10 குழந்தைங்க படிப்பாங்க, அதுலேருந்து சம்பாரிச்சிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2017 எனக்கு ஒரு வேலை கிடைக்குது. அதாவது வந்து டிப்ளமோ காலேஜில் லெக்சரர் வேலை கிடைக்குது. ஸோ டிப்ளமோ காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடிச்சிருக்கனால டிப்ளமோவில் அங்கே வந்து எலிஜிபிள். ஸோ அதனால் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல வேலை. ஸோ என்னடா நல்லா டீச்சிங் வேலை தானே, கெத்தாக போய் நம்ம உட்காரலாம், கெத்தாக நம்ம டீச் பண்ணலாம், நம்ம பர்ஃபார்மன்ஸை காட்டலாமேன்னு போனால் அங்கே நாயாப்பையாக வேலை வாங்கிட்டாங்க. ஏன்னா ஜூனியர் இல்லை, நாயாப்பையாக வேலை வாங்கிட்டாங்க. சம்பளம் 8,000 ரூபா சம்பளத்துக்கு மாங்குன்னு இங்கேருந்து 3 பஸ்ஸு படிச்சுட்டு போயிட்டு 3 பஸ் ஏறி போவேன். எந்த காலேஜ் ஏறினாலும் சொல்லவும் இல்லை, 3 பஸ்ஸு பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே சம்பளமும் 8,000. அந்த 8,000ங்கிறது வராது, அது இதுன்னு சொல்லி 7,000 தான் வரும். ஸோ அந்த 7,000 ரூபா சம்பளத்தை பஸ் காசு, அதாவது பஸ்ஸுக்கு இங்கேருந்து போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 3 பஸ் ஏறி போகிறக்கே 3,500 ரூபா மாதத்துக்கு ஆகும். ஸோ அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க, மீதி என் கையில் எவ்வளோ நிற்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-2.5 வருஷம் போனேங்க. சம்பளத்தையே நிப்பாட்டிட்டாங்க, சம்பளமே தரதில்லை. அதனால் கோபம் வந்து நின்றுட்டேன்.
எனக்கு வந்து நீங்கள் வந்து சம்பளம் தந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி ஒரு சேலரியை வாங்குகிறேன். அந்த சேலரி எல்லா பேமெண்ட்டும் முடித்து க்ளோஸ் பண்ணி என்னை அனுப்பிடுறாங்க. ஸோ ஓகே, அதோட ரிலீவ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலேஜில் போய் ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் தேடுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தேடுறேன். அதுக்கப்புறம் என்னென்னு தெரில, ஒரு 6 மாதம் தேடினேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வரலை. ஸோ அதுக்கப்புறம் சரி திரும்ப டியூஷன் சென்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் சென்டர்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறேன். குழந்தைகள் வந்து வருஷம் கம்மியாகிறாங்க. 15 20 குழந்தைங்க வந்த இடத்துல 20 15 குழந்தைங்க வராங்க, 12 குழந்தைங்க வராங்க, 10 குழந்தைங்க, 8 குழந்தைங்க கம்மியாகிறாங்க. ஏனே தெரியல. என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இல்லை டீச்சிங் புரியலையா என்னென்னு எனக்கு புரியல. ஆனால் கம்மியாகிட்டே வராங்க. என்னன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை. எனக்கு பைத்தியம் முடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 2020 ஒரு யோசனை வருது, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். யூடியூப் சேனல் வந்து அப்போது இந்த ஜியோ சிம்மெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அப்போது ஜியோலாம் வந்தப்போ நிறைய பேர்த்து கையில் வந்து அந்த ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நமக்கு இன்டர்நெட் வந்து வந்துச்சு. ஜியோ அந்த ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. யூடியூப்பெல்லாம் நான் பார்க்குறேன், இந்த மாதிரி நிறைய சேனல் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. என்னாலையும் அப்படி போட முடியுமான்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஃபஸ்ட்டு 12th மேக்ஸில் கிராமர் ரூல்னு சொல்லிட்டு ஏப்ரல் 2021 ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். விவேக் மேக்ஸ்ன்னு தான் ஆரம்பிக்கிறேன். விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கிடையாது, விவேக் மேக்ஸ். ஸோ அதை வந்து கிராமர் ரூல்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு 5 வியூ 10 வியூ போச்சு. அதுதான் பக்கத்தில் இருக்க பசங்க, அப்புறம் என் வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க அதை தான் பார்த்தவங்க. ஏன்னா ரீச் ஆகுதில்ல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். அடுத்து ஒரு 10 வீடியோ போடுறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறேன். பெருசாக எதுவும் இல்லை, 50 வியூ 70 வியூ அவ்வளோதான் போச்சு. ஸோ மேக்ஸிமம் முக்கி பார்த்தேன். டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த வருஷம் 2021 டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா 600 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. எனக்கு மினிமம் ஒரு வீடியோவுக்கு ஹையஸ்ட்டு போனதே ஒரு 400 வியூஸு. டெய்லி ஒரு வீடியோ போட்டால் 50 வியூஸ் போகும். கெஞ்சுவேன், ஒரு 10 லைக்காவது போடுங்கப்பான்னு கெஞ்சுவேன். யாருமே பார்க்க மாட்டேங்க. ஏன்னா ரீச் ஆகலை. நான் சொல்கிறது யாருக்கும் போய் சேரலை. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம திறமையே இல்லை, நம்ம வாழ்க்கையே போச்சுடா. டிஸ்கண்டினியூ, அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, அது பேர் டிஸ்கரேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டிமோட்டிவேட் ஆகி வாழ்க்கையே நெகட்டிவிட்டி ஆகிடுச்சு. நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு. டியூஷனுக்கும் ஆள் கம்மி, வருமானமும் இல்லை. ஸோ எந்த விதத்தில் வருமானம்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வேலை பார்த்தான். ஃப்ரெண்டுக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருந்தான். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நான் இருக்கேன். ஒரு 10,000 சேலரிப்பா. ஒரு 2020 தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். 2023 அந்த யூடியூப் சேனலும் கூட போகுது, இதுவும் போயிட்டுருக்கு. 10,000 சேலரி, மாதம் நைட் ஷிஃப்ட்டு. ரொம்ப கஷ்டப்படுவேன், ஒன்றுத்துக்கும் ஆகாது. இந்த யூடியூப் சேனல் எப்போது பூம் ஆச்சு அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு 600 வீடியோ போட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. வேறு வேலை இருந்தால் பார்க்க வேண்டியதானு சொல்லிட்டு வீட்டிலெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. நைட்டு வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருந்தால் ஏதோ பைத்தியக்கார மாதிரி கத்திகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. மதிப்பே இல்லை. டியூஷன் வர பசங்க ஆள் கம்மி. அவங்கக்கிட்ட நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை இல்லையா, அவங்க சொல்லிக் கொடுக்குறேன், அவங்க ஏற்றுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போது 2021 டிசம்பரில் ஒரு கொரோனா பேட்சுக்கு வந்து 2 ரிவிஷனை வைக்கிறாங்க. ரிவிஷன் 1 ரிவிஷன் 2ன்னு வைக்கிறாங்க. ரிவிஷன் 1க்கு ஒரு வீடியோ போடுறேன். அது ஏன் அப்படி வச்சாங்கன்னு தெரில. அது வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆகிடும்னு சொல்லி அப்படி தான் வச்சாங்க. அது விடுங்க. ரிவிஷன் எக்ஸாம் ஒரு வீடியோ போடுறேன். திடீர்னு ஒரு பிடிஎஃப் க்ரியேட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுறேன். மேக்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுறேன். திடீர்னு அந்த ஃபிசிக்ஸ்க்கு வீடியோ போடும்போது திடீர்னு என்னன்னு தெரியல, ஃபிசிக்ஸ் வீடியோ வந்து 5000 வியூஸ் போயிடுது. மேக்ஸ் வீடியோ 7000 வியூஸ் போயிடுது. இந்த ஒரு வீடியோ 2 வீடியோலேயே நமக்கு வந்து 600 சப்ஸ்கிரைபர்லேருந்து 1500 சப்ஸ்கிரைபராக மாறிட்டாங்க. மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு 5000 வாட்ச் அவர் வேணும், 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். வாட்ச் அவர் கம்மி. ஸோ இதை வாட்ச் அவர் வாங்கணும் இல்லையா, நமக்கு தான் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, எனேபிள் ஆகிடுச்சு இல்லை. அப்போ நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். இம்பார்ட்டன்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம். இம்பார்ட்டன்ட் என்னோடது நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, விவேக் சார் போடுறது நம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாக வந்து அவங்க இல்லைன்னு நான் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸே அவங்க தான். ஸோ அதை போட்டு ஒரு பிப்ரவரி முடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சேன். 10,000 வந்தோடனே தலகால் புரியல, அவ்வளோ சந்தோஷம். 10,000 சப்ஸ்கிரைபர் நமக்கெல்லாம். காசு இனி வர ஆரம்பிக்கல, காசெல்லாம் வரவே வராது. மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. அதெல்லாம் எனேபிள் பண்ணுறதுக்கு முக்கினேன். அது வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6-7 மாதம் அந்த சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை போட்டுட்டு 6-7 மாதம் ஒரு இமெயில் ஐடி அது இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஈஸி தான். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஹவு டு பிகம் ஏ யூடியூபர் கிடையாது. உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா,
எப்படி உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும், நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஆகுறீங்கன்னு பாருங்கள். என்ன மாதிரி நீங்கள் ஆயிராதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறதுக்கான காரணம். நான் வந்து எதுவுமே கிடைக்காதனால கடைசியாக யூடியூப் போட்டு ஏதோ சக்ஸஸ் ஆச்சு. உங்களுக்குமே அதுக்கு நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். எல்லாருமே யூடியூப் போடுறாங்க, எல்லாத்துக்குமே அது வியூஸ் போகும், எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைபர் வரும்னு சொல்ல முடியாது. அது லக்கு தான். என்ன அல்காரிதமோ என்ன மூவ் பண்ணிச்சோ எனக்கு வந்து கொஞ்சம் புஷ்ஷாக இருந்துச்சு. அப்பவும் பாருங்கள், பலத்தடி 3 மாதத்தில் அந்த பப்ளிக் முடியுது. கொரோனா பேட்சுக்கு பப்ளிக் வந்து 50,000 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. என்னால் நம்பவே முடியல. ஒரே வருஷத்தில், அதுவும் 3 மாதத்தில் 4 மாதத்தில் February Marchக்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைப் வந்தாங்க. ரொம்ப தலகால் புரியல. ரொம்ப மானிட்டைசேஷன் அனேபிள் ஆகி மானிட்டைசேஷன் இன்கம் வந்துச்சு. 7,000 ரூபா வந்துச்சு ஃபஸ்ட்டு சம்பளம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 50,000 சப்ஸ்கிரைப் வந்ததுக்கப்புறம் 50,000 சப்ஸ்கிரைப் வந்ததுக்கப்புறம் தக்க வைக்கிறதுக்கு நான் படாத பாடி, ஏன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் இன்ஜினியரிங் தான் நம்ம படித்தோமே, ஆஃப்லைன் கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கோமே, கவுன்சிலிங்னா நமக்கு என்னென்னு தெரியுமே, இன்ஜினியரிங்னா ஓரளவுக்கு என்னென்னு தெரியுமே, நம்ம கடந்து வந்த பாதையில் இன்ஜினியர்ஸை நிறைய பார்த்துருக்குமே, நிறைய பசங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் மூலயமா நமக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோம், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன் 2022 பேட்சுக்கு, அந்த கொரோனா பேட்சுக்கு. அந்த இன்ஜினியரிங் வீடியோ கொஞ்சம் சக்ஸஸ் ஆகுது. ஒரு 75,000 சப்ஸ்கிரைபர் வராங்க. அதுக்கப்புறம் 2023 பேட்ச் வர்றாங்க, அவங்க படிக்கிறாங்க, தூக்கி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேட்சில் மட்டுமே எனக்கு 2,50,000 சப்ஸ்கிரைபர், அதாவது 1.5 lakh சப்ஸ்கிரைபர் ஒரே வருஷத்தில் வந்தாங்க. 2023 2024 கதையெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 2023 2024 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிக்குன்னு அந்த 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்லேருந்து 2.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் 3.25 லட்சம் வந்துருச்சு. 3.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தோடனே 2024 2020, அதாவது போன வருஷம் மட்டுமே எனக்கு 3.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 3.5லேருந்து கிட்டத்தட்ட இப்போ 6.25 லட்சம் 6,88,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இப்போது. ஸோ ஒரே வருஷத்தில் போக 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 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுத்த மக்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கு நான் வந்து தெய்வமாக பார்க்குறேங்க. ஏன்னா வந்து என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நான் இப்போது டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன். எங்கிட்ட எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 35லேருந்து 40 பேர் படிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் என் டியூஷனில் 30-35 பேர். ஏன்னா அவ்வளோதான் இடம் இருக்குது. என் டியூஷனை நான் காமிச்சிருக்கேன், என் சென்டரை காமிச்சிருக்கேன். இங்கே அவ்வளோதான் இடம் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தால் இன்னும் ஆள் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னை பார்க்குறாங்க, என்னை நம்புகிறாங்க. ஸோ மக்கள் என்னை நம்புகிறாங்க. விவேக் சார்கிட்ட போனால் நல்லா படிக்கலாம்னு நம்புகிறாங்க. ஸோ அதனால் என்னை நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா அது வரைக்கும் பைத்தியமாக சுற்றிட்டு இருந்தேன். நம்ம நடத்தி ஒரு 10 பேர் பார்க்க மாட்டாங்களா? ஒரு 12th ஸ்டாண்டர்ட் 10 பேர் வருவான், நம்ம நடத்துறது அப்படியே பேண்ட் பார்ப்பான், ஸ்கூல் கூட கம்பேர் பண்ணுவான். ஸ்கூல் சொல்கிறது உண்மையா, இவர் சொல்கிறது உண்மையா? நான் ஒரு மெத்தடில் நடத்துவேன், ஸ்கூலில் ஒரு மெத்தடில் நடத்துவோம். அப்போ ஸ்கூல் மெத்தடே ஃபாலோ பண்ண மிஸ் அப்படி தான் சொன்னாங்க அப்படிமா. இன்றைக்கி நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு பசங்க சொல்கிறாங்க. இதுதான் டிஜிட்டல் உலகத்தில் எனக்கு கிடைச்ச வரவேற்பு. ஸோ இது வந்து பெருமையாக நினைக்கிறதா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. பெருமையாக நான் நினைக்கிறேன். சரிடா, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டா, இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க எல்லாம் சொல்லி முடிச்சிட்டா, வளவலன்னு பேச இன்கம் டீட்டெயில் சொல்கிறா அப்படிங்க. 2 லட்ச ரூபா மாதம் அப்படின்னு தமிழில் போட்டுறோன்னு பயந்துடாதீங்க. 2 லட்ச ரூபா இருந்தால் இந்த மாதிரி ஷர்ட்டு, இப்படி ஒரு இதே செட்டப்பில் நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். செட்டப்பே வேறு மாதிரி இருக்கும். எனக்கு மாத சம்பளம் யூடியூப்லேருந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லிடுறேன் 10,000 to 20,000. இது எப்போ அப்படின்னா, நீங்கள் இந்த ஜூன்லேருந்து கணக்கு வச்சிங்கன்னா, ஜூன்லேருந்து இப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு அகாடமி ஆரம்பிக்குது +2 10th 11th ஆரம்பிக்குதுன்னா, ஜூன்லேருந்து உங்களுக்கு கோட்டேரி மூலியமாக எனக்கு வந்தமாக தான் இருக்கும். 10,000 12,000 15,000க்குள்ளே வரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோட்டேரி வந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் நாள் மட்டும், அந்த எக்ஸாம் அந்த 6 நாள் வரனால எனக்கு அந்த மாதம் மட்டும் 40,000 வரும். சரிங்களா, நல்லா கேட்டுக்கோங்க, 40,000 வரும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதம் தான், அதுக்கப்புறம் திரும்பவும் கம்மியாயிரும். 15,000 12,000 10,000 அதுக்கப்புறம் கம்மியாகும். பப்ளிக் எக்ஸாம் வந்தால் தான், ஹாஃப் இயர்லிக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கும் தான், ஹாஃப் இயர்லிக்கும் ஒரு 40,000 50,000க்குள்ளே வரும். பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் எனக்கு நியர்பை ஒரு 80,000 85,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்து, வியூஸை பொறுத்து, லைக்கை பொறுத்து. ஸோ பப்ளிக் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ வீடியோ போடுறேன், ஸோ எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வருஷம் படித்தவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதனால் எனக்கு எதாவது பிரயோஜனமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பிரயோஜனம் தான். ஆனால் உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு 80,000 50,000 ஒரு காசே கிடையாது. 80,000 50,000 நீ மாதம் சம்பாரிச்சுன்னு கெத்து. ஆனால் 80,000 50,000 நீ வருஷத்துக்கு ஒரு மாதம்தான் சம்பாதிக்கிறேன்னா அது வேஸ்ட்டு கிடையாது. லைஃபு ஓட்டிக்கலாம் அவ்வளோதான். தவிர நீ சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற, நீங்கள் ஒரு அழகான வீடு கட்டணும்னு நினைக்கிற, உங்கள் அம்மாவுக்கு ஒரு வளையல் வாங்கி தரணும்னு நினைக்கிற, உன் பிடிச்ச விஷயம்லாம் நீ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா முடியவே முடியாது.
உன் லைஃப்பை ஓட்டிக்கலாம், உன் லைஃப்பை பர்ஃபெக்டாக பார்த்துக்கலாம். உனக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, உனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி, அதுக்கப்புறம் உனக்கு வேண்டப்பட்டது வாங்கிறதுக்கே நிறைய விஷயங்கள் தேவை. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கும் அம்மா அப்பா அவங்களுக்கு பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் தேவை. ஸோ இது எல்லாம் சுற்றி நெருக்கிடும். நம்மளால் ஒரு சின்ன வீடு கூட வாங்க முடியாது இந்த சம்பளத்தில். ஸோ வீடு வாங்குறது அல்டிமேட்டான்னு கேட்டேன்னா அதை சொல்ல வரல நான். நம்மளோட எய்ம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பூர்த்தியே பண்ண முடியாது இந்த சம்பளத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். என் லைஃபோட ட்ரூத் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்லிட்டேன். ஏன்னா நான் ட்ரிபிள் படிச்சிருக்கேன். ட்ரிபிள் படித்து என்ஜினியர் வேலைக்கு போயிருந்தா, நான் என்ஜினியர் ஆகியிருந்தா, நான் ட்ரை பண்ணியிருந்தா, எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தா எனக்கு இன்றைக்கி சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs 2.5 lakhs அது மினிமம் கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தேன். ஆனால் நான் நல்ல இன்ஜினியர் ஆகலை, நல்ல ஒரு டீச்சர் ஆகணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல. பிடிச்ச பாதையில் தான் நம்ம போகிறோமான்னு டவுட்டு தான். ஏன்னா நிறைய பேர் பிடிக்காமே ஏடிஎஸ்ஸு ஏஎம்எல் இன்றைக்கெல்லாம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி அது இதுன்ட்டு. ஸோ ஆனால் நம்ம பிடிச்சி தான் பண்ணுறோமா ஒரு விஷயத்தை அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறது ஒன்று தான். நீ பிடிச்சி பண்ணால் மட்டும்தான் உன்னோட மார்க்கு ஹைப் ஆகும். நீ பிடிக்காமல் சும்மா டப்பா அடிச்சுட்டு சும்மா வாந்தி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பேப்பரில் ஒன்றுமே இருக்காது, எல்லாமே மறந்து போயிடும். நீ பிடிச்சி இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணினா ஜெயிக்கலாம். நான் டீச்சர் ஆகணும்னு நினச்சேன். இனி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டீச்சராக இருக்கேனான்னு கேட்டேன்னா டிஜிட்டல் மீடியாவில் நான் கண்டிப்பாக இருக்கேன். யூடியூபராக என்னை பார்க்குறாங்க. இன்றைக்கும் ஒரு மேக்ஸ் கிராஷ் சீரிஸ் போட்டால் என்னை நம்பி ஒரு 4000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 200-300 பேர் எனக்கு அனுப்புகிறாங்க. இவ்வளோ சம்ஸ் போட்டிருக்கேன்னு அனுப்புகிறான், இவ்வளோ பேர் நம்புகிறான். எனக்கு அது போதும். அதை விட முக்கியம் என்னோடய சுற்றி இருக்க சொந்தக்காரங்க, என்னுடைய சுற்றி இருக்கிறவங்கலாம் இவன் எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொன்னாங்க. +2லேருந்து காலேஜ் முடித்ததுலேருந்து எப்போனாலும் 2020 யூடியூப் ஆரம்பித்து யூடியூப் சப்ஸ்கிரைபர் அதிகமாகிற இவன் ஏதோ தாடி வளர்த்து சுற்றிட்டு இருக்கிறான், சும்மா ஏதோ தேய்ச்சிட்டு கிடக்கிறான், ஏதோ டியூஷன் எடுக்கிறாங்கிறான். இவனுக்கெல்லாம் என்னத்த போய் வாழ்க்கை, இவனுக்கெல்லாம் யார் பொண்ணு தருவா, இவனுக்கெல்லாம் யார் இது பண்ணுவா, லைஃபே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க சுற்றி இருக்கிறவங்க. சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா பையன் இதுதான் பண்ணுறானா? ஆமாம், உங்கள் பையன் ஒரு இன்ஜினியராக இருக்கான், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கான், கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கான்னு சொல்கிறது நல்லாயிருக்குமா? என் பையன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கான்னு சொன்னால் நல்லாயிருக்குமா? அதனால தான் டியூஷன் வாத்தியாருன்னு என்ன சொன்னால் கொஞ்சம் கோவம் வருது. வாத்தியாருன்னு சொன்னால் கோவப்படக்கூடாது, யாராவது கிண்டல் மாதிரி சொல்லுவாங்க சில பேர். ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்குது. விடுங்க, நான் அதை பற்றி சொல்ல வரும்ல. ஆக்சுவலாக டியூஷன் எடுத்துக்கிட்டு எப்படி பிழைக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி வரைக்குமே என்கிட்ட படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு தெரியும் நான் எப்படி எடுக்கிறேன்னு தெரியும், நான் எப்படி டீச் பண்ணுவேன்னு தெரியும். நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எப்பட்றா இன்ஜினியரிங் படித்து எல்லா சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு. நான் 10 இல்லை 2009லேருந்து இன்றைக்கி வரைக்கும் மொத்தம் 17 வருஷம் நான் 12th ஸ்டாண்டர்ட் கூட இருக்கேன். 2009லேருந்து 12th பார்த்துக்கிட்டு இருக்கேன், 12th பசங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் 17 வருஷம் வரைக்கும் 12th நாலேஜ், 12th புக்ஸ், 12th என்னெல்லாம் இருக்கும் அக்குவேரா அணிவேரா நான் படித்து வச்சுருக்கேன், பார்த்து வச்சுருக்கேன், கற்று வச்சுருக்கேன். அதை நான் என் பசங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். அதை யூடியூப்பில் கொண்டு வந்தேன், நீங்களும் என்னை வரவேற்றிங்க. இப்போ என் பசங்களும் என்னை நம்புகிறாங்க, டியூஷனும் நல்லா போயிட்டுருக்கு, என் லைஃப் சக்ஸஸாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி டீச்சிங்கில் நான் நல்லா தான் இருக்கிறேன். என்ன தான் ஒரு ஸ்கூலுக்கு போயோ ஒரு காலேஜுக்கு போயோ, ஏன்னா ஒரு பையன் யூடியூப் சேனலில் இம்பார்ட்டன்ட் போட்டால் நீ எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்குறான். நான் சொல்லி அந்த கொஸ்டின் வரலன்னா இவன் டம்மி அப்படின்னு நினைக்கிறான். ஆக்சுவலாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் 70, 90, 90 எடுத்து பாருங்கள். ஓவரால் நான் என்னெல்லாம் வருமோ அதெல்லாமே சொல்லியிருப்பேன். நீ அது படிச்சின்னா கண்டிப்பாக 90க்கு 90 எடுக்கலாமோ இல்லையா, 90க்கு 85 எடுக்கலாம். 90க்கு 90 எடுக்கணும்னா அது ஸ்ட்ராட்டஜியே வேறு, புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் நான் எல்லாமே தெரிஞ்சு உங்களுக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் கைவிட்டுற மாட்டேன். என் சேனல் இதனால தான் வளர்ந்துச்சு. இவ்வளோ பேர் என்னை ப்ரீவியஸ் இயரில் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு கை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஏன் சொன்னேன்னா, நீங்களாம் யூடியூபர் ஆகணும்னு நான் சொல்லலை, நீங்களாம் ஒரு நல்ல லைஃப்பில் போய் செட்டில் ஆகணும். இல்லைனா என்ன மாதிரி கேவலமாக நீங்கள் நினச்சி பாருங்கள். என் அம்மா கிட்ட எல்லோரும் கேட்பாங்க, பையன் யூடியூப் சேனலாக வச்சுருக்கிறான், யூடியூப் சேனல் இப்போ இன்றைக்கி 6.5 லட்சம் சப்ஸ்கிரைபர், 6.25 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஐயோ அம்மா அப்படின்லாம் எனக்கு இல்லை, ஹைப் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா கெத்தாக இன்றைக்கி சொல்லுது, பையன் 6.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறான் அப்படி சொல்கிறாங்க. ஒரு வேலையாக நினச்சி என்னை நம்புகிறாங்க. இன்றைக்கி ஒரு இன்கம் இதில் வர்றதுனால நம்புகிறாங்க என்ன. டியூஷன் கிளாஸஸ்,
அண்ட் வேலை. இது ஒரு வேலையாக நம்பி எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க வீட்டில். ஸோ இப்போ ஒரு மரியாதையோடு இருக்கேன். ஆனால் இது பத்தாதுங்க. உங்கள் லைஃப் வேறு. நீங்கள் சைடில் வேணால் யூடியூப் சேனலில் அந்த இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வந்து சைடில் வச்சுக்கோங்க. ஆனால் மெயினாக நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ, ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோ, மெக்கானிக்கல் இன்ஜினியராகவோ, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, ஒரு அக்கௌண்டண்ட்டாகவோ, இல்லை வந்து ஒரு 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 நல்ல ஒரு கெத்தான ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. என்னை மாதிரி தோண்டு போயிடாதீங்க. நான் தோண்டு போய் தான் தோற்று தான் கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் அவமானத்தை சந்தித்து இந்த 2020 கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலான்னு சொல்லி யூடியூப் ஆரம்பித்து எப்படியோ சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜேர்னி கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுச்சா பாஸ் ஆகிடுச்சான்னு கேட்டால் அது நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் பாக்ஸில். பாஸ் ஆகிடுச்சா ஃபெயில் ஆச்சான்னு என்னை நீங்கள் தான் பார்க்குறீங்க, என்னை நம்புறது நீங்கள் தான். இனிமேல் என்னை நம்பி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் என்னை நம்புறீங்க. பாஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா, என்னோடய ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். என்னை பொறுத்தவரைக்கும் ஜேர்னி சக்ஸஸ் தான். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வேலை, நான் பண்ணிகிட்ருக்கேன். மனசுக்கு சந்தோஷமான வேலையை நான் டியூஷனாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். யாருமே என்னை இனிமேல் கேட்க முடியாது. நான் சம்பாதிக்கிற ஓன் ஸ்டாண்ட் நிற்கிறேன். நான் என் ஃபேமிலியை காப்பாற்றுறேன். அவ்வளோதான். நீங்கள் நாளைக்கு லட்சமாக சம்பாதிக்கணும். அண்ட் உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் மாறணும். இப்போ இருக்க சிச்சுவேஷன் மாற்றி உன் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் மாற்றி நீயும் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும். இதுதாங்க மேட்ரு. அதுக்கு நீ நல்லா படிக்கணும், நல்ல கோல் இருக்கணும், நல்லா அச்சீவ் பண்ணு. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், இவரை மாதிரி ஆகணும் அப்படி மட்டும் நினச்சிடா ராசா. யூடியூப் சேனல் ஆரம்பி, சைடாக வச்சுக்க, சரியா? மெயினாக வச்சுக்காத. நான் வந்து பொழப்பு இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஆரம்பித்து காசுக்காக ஆரம்பிக்கலப்பா. இன்னொன்று சொல்லிக்கிறேன், காசுக்காக ஆரம்பிக்கல. நம்மளை ஒரு 50 பேர் பார்த்துட மாட்டாங்களா? டியூஷனுக்கு ஒரு 10 பேர் அதை பார்த்து வரமாட்டாங்களா? ஒரு 10 பேர் நம்மளை பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா ஒரு ஆக்சல் லைன் ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவட்டோரியல் லைன் ஈக்குவேஷன் டெரிவேஷன் போட்டால் இங்கே வந்து பையன் பார்க்குறான், சாரை பார்க்குறதுக்கு சார் மாதிரி இல்லையே, ஆனால் எப்படி டெரிவேஷன்லாம் போடுறாரு அப்படின்னு யோசிக்கிறான். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி டெரிவேஷன் போடுவேன்லாம் தெரியும். நம்ப மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது? டீச்சராக இருக்கியான்னு கேட்குறான். ஏதோ ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டே கேட்குறான். அப்படி இப்படி நான் நம்பி டியூஷன் வருவான். இன்றைக்கி இப்போது அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? என் சொந்தக்காரன்லேருந்து தெரியணும் இல்லையா டியூஷன் என்ன, டியூஷன் எடுக்கிறான், என்ன தான் இவனுக்கு தெரியும்னு, சொந்தக்காரங்களுக்கு தெரியும். சொந்தக்காரங்களுக்கு எதுக்கு தெரியும்னு நீ நினைக்கலாம். ஏன்னா கேவலப்படுத்தினதே அவங்க தானே. எங்கள் அம்மாட்ட கேவலமாக சொன்னது அவங்க. பாவம் டெய்லி என்னை நினச்சி அழுவாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்ஜினியர் ஆகலையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு துக்கம். ஆனால் இன்றைக்கி ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி ஆரம்பிக்கப்பட்டது யூடியூப் சேனல். ஸோ எப்படியோ லைஃப்பில் நான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து மேலே வந்துட்டேன் நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னால் வந்திருக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக மேலே வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா படிக்கணும். இன்ஜினியராக இருந்தாலும் சரி, 10th 11th 12th இருந்தாலும் சரி, நல்லா படிங்க. நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக என்ன படிக்கணுமோ, என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. இன்ஜினியர்னால் கட் ஆஃப் தகுந்த மாதிரி படிங்க. கட் ஆஃப் அந்த 3 சப்ஜெக்டில் டேனுவாஸ் படிக்கிறீங்க, அதுக்கு தகுந்த கட் ஆஃப் அந்த சப்ஜெக்டில் நல்லா ஒரு இம்ப்ரெஷனோடு படிங்க. 90% மார்க் எடுங்க. இன்றைக்கெல்லாம் எல்லாருமே நல்லா போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு 90% எடுக்கிறவங்களே இன்றைக்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து தோண்டு போய் உட்காந்துடாதீங்க. எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கான், உன்னை தாண்டி போயிடுவான். உன்னை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கான், நீ பின்னாடியே நின்றுட்டுருக்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஸோ தயவுசெய்து நான் அட்வைஸ் பண்ணல, என்னுடைய ஒரு இன்ஸ்பைரேஷனாக எடுக்கலான்னு பரவாயில்ல. ஒரு விஷயத்தை நான் மெசேஜாக கன்வே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லா படித்து நல்லா இருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.